வணக்க மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ தொடர்ந்து வந்து வீடியோ போடவே முடியல. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தது, அப்புறம் எங்கள் வீட்டுக்கு விருந்தாள் வந்தது, இப்படின்னு சொல்லிட்டு எங்களால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து தொடர்ந்து வீடியோ வந்துடும். வழக்கம் போல் நம்ம வீடியோ வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோன்னா நீங்கள் ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு தான். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் போனோன்னா நான், என் மாவா, என் கொழுந்தம்மாவா 3 பேரும் போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. போய் வீட்டில் போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் மூஞ்சி முறையெல்லாம் கழுவிட்டு, கோயிலில் கூட்டத்தை வேடிக்கை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், திருச்செந்தூரில் கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துன்னு நேரில் வந்து பார்த்தவங்க இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தவங்க, யூடியூப்பில் பார்த்தவங்கன்னு இருந்திருப்பீங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தது. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோன்னா, கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 3 மணிக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் வச்சுருந்தோம் பார்த்துக்கோங்க. என் பிள்ளைகள் 2 பேரும் என்ன சொல்லிட்டாலுவோ, இதை போய் பார்த்துட்டு எம்மாடி இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு நம்ம 3 மணிக்கு வந்தோன்னா தெருமுக்கில் நின்று தான் பார்க்கணும், இங்கெல்லாம் நம்ம வந்துக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. அவளுக்கு என்ன சொன்னாலும் நம்ம போய் இப்போ சாப்பிடுவோம், சாப்பிட்டு குளித்து கிளம்பி ஒரு மணிக்கெலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாளுங்க. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு போனோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் குளித்து கிளம்பி ஒரு மணிக்கெல்லாம் கடற்கரைக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டிலேருந்து பஜார் வழியாக வரணுன்னா வரவே முடியாது, அப்படி ஒரு கூட்டம் இருந்தது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இந்த மீன் பிடிக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் பக்கம் தான். அது வழியாக அப்படியே கடற்கரை வழியாகவே எங்கள் அண்ணன் கொண்டு வந்தோம். அப்புறம் நைட்டு விட்டுட்டு போனோம் பார்த்துக்கோங்க. கடற்கரையில் வீட்டிலேருந்து 2 பார்வை எடுத்துகிட்டு இருந்தோம். கடற்கரையில் விரிச்சோம் பார்த்துக்கோங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டே இருந்தோம். இந்த பிள்ளைகளை படுங்கன்னா இதுக்கு படுக்கவே மாட்டேன், நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தூக்கமே வரலன்னு இதுக்கு விடிய தூங்கவே இல்லை பார்த்துக்கோங்க. நான் ஒரு பார்வையில் ஒரு அரை மணி நேரம் படுத்து நல்லா கண்ணை அசந்துட்டு பார்த்துக்கோங்க தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி இருக்கும். எந்திரிச்சு கொஞ்சம் மூஞ்சி முறையெல்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்லாம் போனோம் பார்த்துக்கோங்க. அங்கே தண்ணியே இல்லை. அதுவும் அந்த பாத்ரூம் கெட்டி விட்டுருப்பா பற்றியெல்லாம் கோயிலேருந்து அந்த பாத்ரூம்குள்ளே அந்த கழுவுற பொம்பளையில் விடவே மாட்டுக்காக பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளெல்லாம் தண்ணி எப்போவுமே இருக்கும், நாங்கள் எப்போவும் போயிருக்கோம்ல, அதெல்லாம் விடவே மாட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியாக அந்த பிளாஸ்டிக் மாதிரி கெட்டி வச்சுருப்பா பற்றியெல்லாம் பாத்ரூமில் எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு. அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளாவது உள்ளூர்காரங்க பாத்ரூமில் வீட்டில் இருக்கும், நம்ம போய் மூஞ்சி முறையெல்லாம் கழுவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வரோம். வெளியூர்லேருந்து எவ்வளோ சனங்க வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் பாத்ரூம் போகிறதுக்கு என்ன பண்ணும், கோயில் நிர்வாகம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தான் இருந்தது பார்த்துக்கோங்க.